So guys, இன்னைக்கான வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச வீடியோ கைஸ். எக்கச்சக்கமான பீசஸ் வாங்க போறோம் கைஸ். கன்னியாகுமரியில ஒன் சைடு ஒன் பார்ட் ஆஃப் கன்னியாகுமரியில இருக்க முக்காவாசி கடைக்கு போயிட்டோம்ல. இப்போ கேரளா கேரளானா உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி பக்கத்துல தான் கேரளா இருக்கு. இனி கேரளா சைடு போறோம். போயிட்டு அங்க இருக்க அக்வாரியம் ஷாப்ல எல்லா விசித்திரமான மீன் இந்த வாட்டி வாங்கணும். லாஸ்ட் வாட்டி விசித்திரமா வாங்கணும், இந்த வாட்டி அதோட விசித்திரமா வாங்கணும் கைஸ். இந்த வாட்டி நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு. என்ன பட்ஜெட் தெரியுமா? டோட்டலா 2000 rupees பட்ஜெட்ல நம்மளால எவ்வளவு மீன் வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்க போறோம். நம்ம போக போற ஒவ்வொரு அக்வாரியம் ஷாப்ல இருந்தும் அட்லீஸ்ட் எத்தனை மீன் வாங்கலாம் இந்த வாட்டி? ஒரு மூணு பேர் எவ்வளவு வாங்க? பட்ஜெட் 5000 தான் வைக்கணும், அவ்வளவுதான் வைக்கணும். அதனால எவ்வளவு வாங்க முடியுது அவ்வளவு வாங்க போறோம். உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு வாங்க போறோம்ல அந்த மீன், அதெல்லாம் நம்ம வளர்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ண போறோம். அது லாஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்ப போறோம். கிளம்பி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அக்வாரியம் ஷாப் பார்த்து வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் அக்வாரியம் ஷாப்ல போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்றேன். நண்பர்களே, தெரியுதா பாய்தர வெசர்த்து ஊத்துது. ஒரு 25 கிலோமீட்டர். இந்த இவன் தான் நம்ம கேமராமேன் வந்து சொன்ன கடையை நம்பி ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டு கடை பூட்டி போட்டுருக்கு. கடையே இல்ல, ஒரு வீடு. கூகுள் மேப்ல பார்த்துட்டு கடை நினைச்சிட்டு போனாங்க, எதுவுமே இல்ல. அப்புறமா சுத்தி எல்லாம் முடிச்சு இப்ப கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் அக்வாரியம் கொண்டோம். நண்பர்களே, நான் அந்த ரூல்ஸை பத்தி எல்லாம் சொல்லல. 2000 ரூபாய் பட்ஜெட்டா? 2000 ரூபாய் பட்ஜெட்ல ஒவ்வொரு கடையில இருந்தும் 200 ரூபாய்க்கு தான் மீன். 200 ரூபாய்க்கு மேல 201 ரூபாய் இருந்தாலும் நம்ம அந்த மீன் வாங்க மாட்டோம். 199 ரூபாய் இருந்தாலும் மீன் வாங்க மாட்டோம். 200 ரூபாய் இருந்தா மட்டும்தான் 200 ரூபாய்க்குள்ள எவ்வளவு வேணாலும் வாங்குவோம். 200 ரூபாய் பட்ஜெட். ஒரு மீன் 100 ரூபா என்னச்சு? 2 மீன் வாங்கினா 200 ரூபாய் வரும்ல. சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். அவன் அப்படிதான் பைத்து இங்க பாரு. உடம்பே இல்ல கைஸ், இதுக்கு தெரியுதா? அரவணா மாதிரி இருக்கு. அரவணா தெரியுதா கைஸ்? உடம்பே தெரியல. கிளாஸ் ஃபிஷ்ஷா? என்ன இது? கிளாஸ் தாய்லாந்து கிளாஸ் கேட் ஃபிஷ். தாய்லாந்து கிளாஸ் கேட் ஃபிஷ் கைஸ். இங்க பாருங்க, தாய்லாந்து கிளாஸ் கேட் ஃபிஷ்க்கு உடம்புல எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இருக்கு. மீசை இருக்கு பாரு, 2 முள்ளு மீசை இருக்கு. சாமன் இருக்குல்ல. டேங்க்ல ஒரு பாம்பு, 2 பாம்பு படுத்து கிடக்குது. தெரியுதா? பொம்மையா ஒரிஜினல் மீனானு தெரியல. பயங்கரமா இருக்கு கைஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்கு. தெரியுதா? மீன் மாதிரியே தெரியல. பாம்பு அச்சசல் பாம்பு மாதிரியே இருக்கு. கடையில உயிர் இருக்கா? இக்க பாரு. சோ மூவ் பண்ண பாக்கறதே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. என்னது இது? எலக்ட்ரிக்கலா? ஓடுறது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அல்பினோ ஈலா கைஸ், இது அல்பினோ ஈலா. பாருங்க சம்மன் இருக்கு. இங்க பாருங்க கைஸ், பாம்பு படம் எடுக்க பாருங்க. தெரியுதா? உன்னை பார்த்து முறைக்குது. தெரியுதா? படம் எடுக்க போகுது கைஸ். இது வரைக்கும் வாழ்க்கையில இவ்வளவு சின்னதா ஒரு ஸ்டிங்கரே குட்டி பார்த்ததே இல்லை. இங்க பாருங்க எப்படி அப்படியே கண்ணாடியில ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? பாருங்க ஸ்டிங்கரே குட்டி சம்மன் சூப்பரா இருக்கு. ஸ்டிங்கரே குட்டி தானா கைஸ்? இது பார்க்க ஸ்டிங்கரே குட்டி மாதிரியே இருக்குல்ல, ஆனா இது ஸ்டிங்கரே இல்லையா. இதுக்கு பேர் வந்து கில் ஸ்ட்ரீம் லோச்சா கைஸ். இந்த இடத்துல நம்ம மண்டவிங்க இருக்குல்ல, மண்டவிங்க கூட வாங்கிட்டு வரும்போது மண்டவிங்க மண்டல் இல்லை. ஆனா இதுக்கு பாருங்க, இதுக்கு மண்டல் இல்லையோ, ஆனா இதுவும் மண்டல் இல்லை. தெரியுதா? இதுதான் ஃப்ளவர் அண்ட் குட்டியா. இதுங்க மண்டை வராது. இது ஆக்சுவலா பார்க்க ஃப்ளவர் அண்ட் குட்டி மாதிரி இல்ல. இந்த குளத்துல எல்லாம் சுத்திட்டு இருக்கும்ல, ஸ்லோப்பியா குட்டி அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா தெரியுதா? இருக்கு மண்டவிங்க மட்டும் மண்டை இருக்கு பாரு. எங்க இருக்கு? நான் இதுக்கு மட்டும் கைஸ். இதுக்கெல்லாம் அந்த நல்ல ஃபுட் எல்லாம் போட்டு நம்ம அந்த ஹீட்டர் ஃபில்டர் நிறைய மெடிசன் வராதா? எனக்கு வந்து பாடி பில்டர் அங்கன வாங்கி போட்டுருக்கேன். ஆமா ஆமா, இங்க பாருங்க என்ன இருக்குல்ல. நம்ம மண்டவிங்க போட்டோம்ல வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டு மண்டவிங்க நம்ம வாங்கி மண்டவிங்கிக்கு மண்டை வர வச்சது மாதிரி ஆசைப்பட்டு நம்ம பாடி பில்டர் இதே மாதிரி தான் ஒரு மீன் 5 வாங்கி போட்டாரு. இது வரைக்கும் மண்டை எதுவும் வரல. அதுக்கு இருந்த மண்டையே உள்ள போயிட்டு அவரு போட்ட ஃபுட்ல கைஸ். அந்த ஸ்டிங்கரே குட்டி தானல்ல, இங்க பாருங்க கைஸ். தெரியுதா? சம்மன் இருக்கு. மான்ஸ்டரா இது? இல்ல, இது பிளான்டடா கைஸ். இது மான்ஸ்டர் இல்ல, பிளான்டட் சீரிஸ்ல பிளான்டட் அக்வாரியம் இருக்குல்ல, அந்த வரவேஜ் ஒட்டிரும் அப்படியே. பிளான்ட் டேங்க்ல எல்லாம் போட்டுக்கலாம் அப்படிதானே? கையில உலக மாட்டேங்குதுல்ல இந்த கைஸ். இந்த டேங்க் கிளீனர் மாதிரி இது. இந்த ஆல்கி அந்த அழுக்கெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நம்ம போடணும். போட்டா டேங்க் வந்து பளபளன்னு இருக்கும். பளபளன்னு இருக்கிற ஆல்கியை மொத்தமா ஹீட் பண்ணிடும். தெரியுதா கைஸ்? ஜம்முன்னு ஒட்டிட்டு இருக்கு பாருங்க. குறுக்குல எல்லாம் பேட்டர்ன்லாம் ஜம்முன்னு இருக்கு. அப்படியே இந்த சைடு பாருங்க. இது என்ன ப்ரோ? இந்த கடல்ல இந்த மாதிரி ஒரு மீன் பிடிச்சோம், பார்க்க அதே மாதிரி இருக்கு. ஹாக்கி ஸ்டிக்கா? இது வந்து ஹாக்கி ஸ்டிக்கா. இது என்ன லோச்சா? என்ன லோச் ப்ரோ? அந்த ஸ்டிங்கரே கில் ஸ்ட்ரீம் லோச். இது வந்து ஹாக்கி ஸ்டிக். ஹாக்கி ஸ்டிக்னா அந்த ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்கு அந்த மாதிரியா? ஓ சரி சரி. இதுலயே ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கு ப்ரோ. இது அது குருனே சக்கரா இல்ல, சைனீஸ் வேர்லாம் இருக்கும்ல, வாயிலே வராது அந்த மாதிரி இருக்கு. குருனே சக்கரா. இது கில் ஸ்ட்ரீம் லோச்சா. அப்புறமா இது டென்னிஸ் பாலா. ஹாக்கி ஸ்டிக் அப்படி இப்படின்னு வினோதமா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க. வாவ், ஆஸ்கர் என்கிற பாஸ்கர். இது இம்போர்ட்டடா? ஆமா, நார்மலா நமக்கு இந்த மாதிரி கலர்ல தான் வரும். பேட்டர்ன் வந்து பாடில வர நம்ம வாங்குறது இப்படி தான். ஓ, நம்ம வாங்குன பாஸ்கர் இதே தான். தெரியுதா? இதை தான் நம்ம வாங்கணும். ஆனா இதை விட இது பார்க்க ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம ஊர்ல உள்ளது இல்லை. இதுக்கு நேம் என்னது? ஏதோ ஒன்று உண்டு. இது காப்பர் ஆஸ்கர், இது சில்லி ரெட். காப்பர் ஆஸ்கர், காப்பர் ஆஸ்கர் சில்லி ரெட். இது காப்பரா? அது காப்பர். சில்லி ரெட் ரெட் கலர்ல இருக்குதுன்னு சில்லி ரெட் இல்லையா? பாருங்க கைஸ், கூட்டத்துல டூப்பு மாதிரி ஒருத்தன் மஞ்சள் கலர்ல இருக்கான். அது லெமன். இது வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அது சில்லி ரெட்டா.
அந்த ரெட் கலர்ல இருக்கிறது காப்பரம். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. வேற என்ன ப்ரோ வினோதமா இருக்கு உங்கள்கிட்ட? அந்த வாசல் ஒண்ணு பார்த்தனே, அந்த வினோதமா ஒண்ணு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது இங்க பாருங்க தெரியுதா? இந்த பள்ளி குட்டி போட்ட பள்ளி மாதிரி சுத்திட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் வளர்த்தங்க இது ஒரு காலம். ஸ்டார்டிங்ல வீடியோ போட்டுருந்தோம், நம்ம ஓஜி வியூவர்ஸ் இருந்தா தெரியும் உங்களுக்கு. பள்ளி வாங்கி போட்டிருந்தோம், பள்ளி மீன். அதெல்லாம் ரொம்ப குட்டி, இவ்வளவுதான் இருக்கு. இங்க பாருங்க, இவ்வளவு கூட இல்ல, எனக்கு விரலோட சின்னதா இருக்கு, குட்டி செமையா இருக்கு கைஸ். அது கீழே மரக்கட்ட மாதிரி இன்னும் 2 இருக்கு பாருங்க. இது லாஸ்ட் வாட்டி நம்ம ஒரு பெருசு பாத்துருந்தோமே, அதுதானே. இதுக்கு நேம் டெல்லி சி செனகல். செனகல் கைஸ், இது செமையா இருக்கு, செனகல் செமையா இருக்கு. அப்புறமா இப்பதான் ஒண்ணு பார்த்தேன், இங்க பாருங்க, நம்ம சுப்பிரமணி சுபாசினி மாதிரி ப்ரோ இப்பதான் குட்டில வாங்கி விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, தெரியுதா? இது சுப்பிரமணி போல, இது சுபாசினி, ஜோடியா வளர்த்துட்டு இருக்காரு. பெருசா வளருமா? கண்டிப்பா பெருசா வளர்த்தோன்னு சொல்லுங்க, வந்து பாக்குறேன். இப்ப இவ்வளவு ரொம்ப குட்டியா இருக்கு, இவ்வளவு தான் இருக்குது. இதுக்கே வயர் இப்ப பெருசா தான் இருக்கு, தெரியுதா? இங்க பாருங்க, அந்த வயர் ரெண்டுமே தள்ளிட்டு இருக்கு பாருங்க, சுப்பிரமணிக்கும் சுபாசினிக்கும். இதுக்கு நேம் வச்சா வைக்கலையா கைஸ்? வைக்க சொல்லுவீங்களா? உங்க கையால ஒரு பேர் வச்சிருக்கீங்க கைஸ். நம்ம சுப்பிரமணி சுபாசினிக்கு நீங்க பேர் வச்ச மாதிரி இந்த ப்ரோவோட குட்டி குஞ்சான்ஸ் இந்த 2 பேருக்குமே நீங்க நேம் வைக்க அவர் ஆசைப்படுறாரு கைஸ். அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ உங்களுக்கு சஜஷன் இருக்கா? எதுக்குனாலும் அதை வச்சிருவோம் கைஸ். நீங்க என்ன நேம் சொன்னாலும் அந்த நேம் அப்படியே வச்சிடலாம். அதனால மறக்காம இந்த 2 அலிகேட்டருக்கு ஒரு நேம் வைங்க ஃபர்ஸ்ட். இது இப்பதான் நான் பாக்குறேன், இந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம தங்கமணி மாதிரியே ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, தங்கமணியோட அழகா இருக்கு. சரிதா ப்ரோ? இது என்ன ப்ரோ? எங்க தங்கமணி கோல்டு கலர்ல இருக்கு, தான பிளாட்டினம் மாதிரி இருக்கு. பிளாட்டினம் காரா? இல்ல இல்ல, இது கோல்ட் தான். ஒயிட் பேக்ரவுண்ட்ல போட்டுருக்காரு, ஒயிட்டா இருக்கு. ஓ சரி, ஓகே கைஸ். இந்த அலிகேட்டர் எல்லாம் பேக்ரவுண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி இதுக்காயிருக்கு கைஸ். ப்ரோ வந்த உடனே இதுக்கு தான் ஒரு பேரை சொல்லி கேட்டாரு. நம்ம தங்கமணிக்கு தங்கமணின்னு நீங்க பேர் வச்சீங்க, அதே மாதிரி இவரோட மணிக்கு என்ன மணின்னு பேர் வைக்கலாம். மணின்னு இல்ல, அப்படி இல்ல, அப்படி சொல்ல. இவரோட கோல்டு தங்க கைஸ், நம்ம தங்கத்துக்கு நீங்க தங்கமணின்னு பேர் வச்சீங்க, நம்ம ப்ரோவோட தங்கத்துக்கு என்ன வைக்கலாம்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த அலிகேட்டர் சுப்பிரமணி குட்டி அலிகேட்டர் இருக்குல்ல, அந்த 2க்கும் வச்சிருங்க. அப்புறமா இதுக்கு 3 பேர், நீங்க மொத்தமா 3 பேர். இப்பதான் இவர் கடையை ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். நம்ம என்னெல்லாம் பெருசு பெருசா வச்சிருப்போம்ல, அதுல மினியேச்சர் பார்த்திருக்கோம். இது மினியேச்சரா இருக்கு, குட்டி குட்டியா பாத்துருப்பீங்க எல்லாத்தையும். இங்க பாருங்க, இன்னொரு குட்டி, ரெட் டெயில் குட்டி. இவ்வளவு கூட இல்ல கைஸ், இந்த சைஸ் தான் இருக்கு. 0.5 இன்ச் இருக்குமோ, என்ன முடியா இருக்கு. அடுத்ததான் இங்க பாருங்க, இன்னொரு சாக் பட்டர்ஃபிளை இருக்கான். பட்டர்ஃபிளைனா பட்டாம்பூச்சி பாத்திருப்பீங்க, பட்டாம்பூச்சி மீன் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, இதுல இருக்கு சிறகெல்லாம் இருக்கு ப்ரோ, டிராகன் மாதிரி இருக்கு. அந்த சைனால எல்லாம் அந்த டிராகன் எல்லாம் மேகத்துல வருதுங்கிற மாதிரி ரீல்ஸ் வரும்ல, எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கு, தெரியுதா? டிராகன் ஃபிஷ் இப்போ நம்ம முத வாட்டி பாக்குறேன் வாழ்க்கையில, வேற மாதிரி இருக்கு, செமையா இருக்குல்ல. என்னது இது, மான்ஸ்டரா? மான்ஸ்டரை விட மத்த வெரைட்டி தான் எல்லாம் விசித்திரமா இருக்கு ப்ரோ உங்க கடையில. கைஸ் இவ்வளவு நேரம் காமிச்சல, அதுல ஒரு மீன் தான் வாங்கியிருக்கோம், விசித்திரமான மீன். அந்த மீன் என்னன்னு நான் லாஸ்ட் காமிக்கிறேன், சரியா? இப்போ ஈஸியா கெஸ் பண்ணலாம். அது அடுத்த கடை போறோம். கைஸ் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுங்க, இங்க பாருங்க, இந்த மீன் இருக்குல்ல, கபீஸ் வந்தோன்னு சொன்னாரு, இந்த மீன் பார்க்க பளபளன்னு அழகா இருக்கு, மேக்சிமம் ஒரு 200 ரூபா தான் இருக்கும், அதனால வாங்கினா இந்த மீனை வாங்குவோம்னு சொன்னான். கடைசி ரேட்டு கேட்டோம், அது எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா சொன்னா, அதுல ஒரு 0 கூட போட்டா 2500 ரூபா, 2500 ரூபாய், 3000 ரூபாய், 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 2500 ரூபாய்க்கு தர்றாங்க. பட்ஜெட் மொத்த வீடியோக்கே 2000 கடை வைக்கிங்க கைஸ், 200 உங்களுக்கு தரேன் கிளிப்பா. கைஸ் ஒரு வழியா செகண்ட் அக்வாரியம் வந்தாச்சு. இங்க பாருங்க, வாசல்ல வந்த உடனே பெர்சியன் கேட் தானே இது, அது தெரியல, அதெல்லாம் தெரியும், ஏதோ ஒரு கேட். நமக்கு இந்த கேட்டை பத்தி பெருசா தெரியாது, சம்மன் இருக்கு. ஸ்டூவர்ட் லிட்டில் எல்லாம் வரும் நிறைய பூனை. டேய் தம்பி, கடிச்சு போடுமோ, பாசமான உங்களை அடிக்குதுற. ஏய் பாய் ப்ரோ, சொல்லுதுல. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. இதனால தான் நிறைய பேர் பூனை வளர்க்குறாங்க கைஸ், ரொம்பவே கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க. சரி அப்படியே நம்ம வாங்க, அக்வாரியம் உள்ள போலாம். நம்மளும் ஒன்று வாங்கும் வீடியோல போடலாம். ஆமா, நம்மளும் பட்ஜெட் 200 ரூபா, 200 ரூபாய் சொல்லுங்க. 200 ரூபாய்க்கு பூனை இருக்கா கைஸ். இங்க பாருங்க கைஸ், வந்த உடனே எல்லா கடையிலயும் இந்த வண்ண மீன்களை போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு பேரு டெட்ரா. அது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், பயங்கர கலர்ஃபுல்லான ஃபிஷஸ், ஃபுல்லா கலரா தான் இருக்கு. அப்படியே இது ஒரு பெரிய அக்வாரியம். இங்க பாருங்க, இப்படி ஒரு கடை கன்னியாகுமரியில இருக்குது, எனக்கு இன்னதான் தெரியுது. இது என்னடா ஜெயிண்ட் கௌராமி, இவ்வளவு பெருசா இருக்கலாம். ஜெயிண்ட் கௌராமியும் அடுத்தது வேற இன்னொரு மீன் ஒண்ணு கைஸ், ஜெயிண்ட் கௌராமியும் ஸ்லோப்பியா மீனும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த மீன். அதுல பெருசு இருக்கா, பெரிய சைஸ் இங்க இருக்கு, அதுல சிறுசு இங்க பாருங்க. கௌராமி யாரு இது? கூடவே கௌராமி எல்லாம் இருக்கு, தெரியுதா? கௌராமி இருக்கு, பக்கத்துல கோய் இருக்கு, இங்க பாருங்க ஷார்க் இருக்கு, அங்க இங்க பாரு, கீழ பாரு. ஓ ஜெயிண்ட் கோய், இது ஜாப்பனீஸ் கோயா? சைடுல இருந்து காட்டு. இங்க பாருங்க கைஸ், ரொம்ப பெரிய சைஸ் கோய். நண்பர்களுக்கு தெரியுதா இவ்வளவு பெருசா இருக்கு கோய்? அது 2 கோய், ஒரு கோய் இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த மாதிரி நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன்ல, இது நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ள இருக்குமா? ஆமா, இவன் பட்ஜெட்டுக்கு, அதுக்கு வாலுக்கு கூட கிடைக்காது உனக்கு கைஸ். சொன்னோம்ல, ருபீஸுக்கு வீட்டுல பெருசா பிரம்மாண்டமா ஒரு கோய் பாண்டு, ஞாபகம் இருக்கா? கடைசி வரைக்கும் போயிட்டு அவன் நினைச்சா நடக்கும், நினைக்க மாட்டேங்க. இது நம்மள சூப்பரா இருக்கு, பெருசாவோட இதுதான் கேஸ் அழகா இருக்கு. இதான ஒரு பீஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 500 ரூபா. ஷாப் கீப்பர் மாதிரி சொல்றேன், எனக்கு தெரியும் இந்த ரேட். அடுத்தது இங்க பாருங்க, தீப்ரா லைன். என்ன மீனுப்பா, நம்ம இந்த பெருசா மீன்லாம் வாங்கி இந்த குட்டி குட்டி மீனுக்கு பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது.
டிஸ்கஸ் தானே இது. ஏய் இதுதான் தேடிட்டு இருந்தேன் நேத்து. கேஸ் நேத்துக்கு நம்ம ஊர்ல டிஸ்கஸ் எங்கேயாவது ஷாப்ல கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். இங்க பாருங்க டிஸ்கஸ். அதான் இது உனக்கு தெரியுமா டிஸ்கஸ்? டிஸ்கஸ்னா இதான் டிஸ்கஸ் தானே. ஒரு நெட்ல போட்டு பாக்குறாங்க. டிஸ்கஸ் மாதிரி டிஸ்கஸ் சார். குரூப் டிஸ்கஸ் இல்ல, டிஸ்கஸ்னா ஒரு மீன். ரொம்ப அழகா இருக்கும். பெருசா வளரும். ஒண்ணா இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இங்க தான் இருக்கு பாத்துருங்க. அழகா நல்லா இருக்கு. உனக்கு ரசிக்கவே தெரியாது. கைஸ் இது சூப்பரா இருக்கு. அது நார்மல் மீன். இந்த இதுலலாம் கிடைக்கும், கடல்லாம் கிடைக்கும். ஏஞ்சல் நம்ம ஊர் கடல், கன்னியாகுமரி கடல் இருக்குல்ல, அங்க இதே மாதிரி மீன் நீங்க போனா பிடிக்கலாம். வேணும்னா சொல்லுங்க, வினோத்புரம் வச்சு இதை பிடிக்கலாம். அவரு பிடிப்பாரு, நிறைய மீன் பிடிப்பாரு. கலர் எல்லா வீடியோவும் பிடிப்பாரு. செகண்ட் அக்வாரியமே மொத்த கடையும் சுத்திட்டு நான் ஒரு மீன் செலக்ட் பண்ணிருக்கேன். இது வாங்குவோம் போல, நம்ம பட்ஜெட் உள்ளதான் இருக்கும். 200 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்ல உங்களுக்கு என்ன பீஸ் இருக்கு? அதை தவிர 200 ரூபா. இது 200 ரூபா சிங்கிளா? ஒன்னு 200 ரூபாயா? உண்மையா சொல்றீங்களா? எந்த கடைக்கு போனாலுமே குட்டி குட்டியாவும் மீன் இருக்கு, ஜெயிண்டா ஒரு மீன் இருக்கு. இந்த இடத்துல இங்க பாருங்க, ஜெயிண்ட் கௌராமி தெரியுதா? நம்ம அலமையில ஞாபகம் இருக்கும். ஜெயிண்ட் கௌராமி விடாது என்னது? இது கோயிரை. அது கீழே பாருல. சேவல் நோஸ் தெரியுமா? சேவல் நோஸ் கைஸ். அது கீழே இருக்கு. சேவல் நோஸ் கேட்ஃபிஷ். அது நல்லா இருக்குல்ல ப்ரோ? இது எவ்வளோ? இது 10,000. எவ்வளோ? 10,000 வேணுமா? வாங்கு. ஸ்பான்சர் பண்ணு. நீ வாங்கு. 10,000 ரூபாய். இது எப்படி இது ப்ரோ? இதுல மினியேச்சர் மாதிரி ஏதாவது கிடைக்குமா நமக்கு? 200 ரூபாய் ப்ரோ. நம்ம பட்ஜெட் உள்ள மீனை சொல்லுங்க. 250 ரூபா. 200 ரூபா மினியேச்சர் தான். இது 200 இல்ல, 5,000 தான் இருக்கு. ஸ்டார்டிங் 5,000. பிரீமியம் ஷாப். சாரி ப்ரோ கைஸ், நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த கடையில ஃபுல்லாவே இந்த ராக்ல தான் இருக்கும். அந்த ப்ரோட்ட கேட்டு என்ன இருக்கு இங்க பாருங்க. இந்த போலார் பேட்ல ஆரம்பிச்சு இது என்ன ப்ரோ? இது நேம் என்ன? கெண்டையா? குளத்துல இருக்க மாதிரியே இருக்கு. நேம் என்ன? சிலோப்பியாவா? சீரியஸா கேக்குறேன். ஒரிஜினல் நேம் சிலோப்பியா தான். வாங்க ப்ரோ. இது கைஸ் இங்க பாருங்க, பாக்கு குட்டி. இது கிளாத்தியா ப்ரோ? அது சிலோப்பியா. இது கிளாத்தி. இது 200. அந்த கடையில 150 பார்த்தோம். சூப்பரா இருக்குல்ல? 150 தான். நமக்காக 200 ரூபாய்க்கு தருவாராம். அப்படி நைஸ் நண்பர்களே, இந்த கடையில வாங்கியாச்சு. தெரியல கைஸ், இதே லாஸ்ட் காமிக்கிறேன். இந்த கடையில கொஞ்சம் பட்ஜெட் எகிரி போச்சு. நம்ம கேமராமேன் ஸ்பான்சர் பண்ற ரூல்ஸ் உடைச்சிட்டாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். கைஸ் சும்மா சொன்னேன். என்ன சொல்றாங்க? 200 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வந்து இப்ப கடைசியா 500 ரூபீஸ்க்கு வாங்கிட்டோம். அதனால இந்த கடையை முடிச்சுட்டு இப்ப அடுத்த கடைக்கு போறோம் கைஸ். போமா பாய் கைஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்க தேர்ட் அக்வாரியம். ஸோ இங்க இருந்தோம் இன்னைக்கு பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்த உடனே ஒருத்தனை பாருங்க. ரெட் டெவில் ரெட் கலர்ல இருக்குல்ல, அது ரெட் டெவில். ஆமா ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கிறது ஒயிட் டெவிலா? இங்க வேற ஒரு மண்டை இங்க கலப்படும். ஃப்ளவரானே தான். இது தெரியுது. இந்த ஒண்ணு போய் பாருங்க. குரூப்ல டூப் இல்ல. ஒயிட் கலர் டெவில் உண்டா? பாருங்க கைஸ், ரெட் டெவில், ஒயிட் டெவில், பிங்க் டெவில், எல்லா டெவிலும் இருக்கு. அப்புறமா இன்னொன்னு விசித்திரமா ஒண்ணு பார்த்தேன். இங்க பாருங்க கைஸ், கமான். இங்க பாருங்க பாஸ்கர். எவ்வளவு பெரிய பாஸ்கர் இருக்காரு பாருங்க. இந்த பிளாக் கலர் பாஸ்கர் லாஸ்ட் டைம் நம்ம சிஆர் அக்வாரியம் ப்ரோ கடையில வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி புக் பண்ணேன். ஞாபகம் இருக்கும். கண்ணு முன்னாடி புக் பண்ணேன். கடைசி ஒரு ஆள் அந்த டைம்ல தூக்கிட்டு போயிட்டாரு. இது என்ன? அந்த எல்லோ பாஸ்கர் தானே? எல்லோ பாஸ்கர் பேட்டர்ன். ஓ மை காஷ் மேன், இங்க எனக்கு இதுதான் ப்ரோ பிடிச்சது. இந்த Black டெவில் இல்ல, Black பாஸ்கர் தெரியுதா? அந்த Black கலர்ல தெரியுதா? அந்த Black கலர்ல அந்த பேட்டர்ன் பேரு. இந்த பேர்ல அந்த பேட்டர்ன் Black கலர் செமையா இருக்குல. Black Oscar, Black Monster. Black Oscarனு சொல்றதை விட இவனை Black Monsterனு சொல்லலாம். ஆனா தூக்கிரும். இது வந்து கபிஸ் ப்ரோ ஸ்பான்சர் பண்ணா நம்ம இதை இன்னைக்கு வாங்கலாம். நான் இன்னொரு வீடியோல ஸ்பான்சர் பண்ணுவோம். இதுல பண்ணல வியூஸ் இருக்காங்க. ரூல்ஸ் 200 ரூபாய். சரி ஓகே, நம்ம ரூல்ஸை நம்ம மீற கூடாது எக்காரணம். கைஸ் அப்புறமா உருண்டை கோல்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, உருண்டை போய் பானை மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு தடியா நான் பார்த்தது இல்லை. அந்த பாருங்க உருண்டை அங்க. இது வேற. இது வந்து போலார் பேரட் கோல்டு மாதிரி இருக்கு. பால் ஸ்கேல் உருண்டை மாதிரி தான் இருக்கு. உருண்டை அங்க இருக்குல்ல, இது பால் ஸ்கேல் ஆம்பல. ஓ சரி ஓகே. அந்த பேல் அந்த முத்து தெரியுதா? அந்த முத்து போன்ற உடம்பு பாத்தீங்களா? அப்படியே அருமையாக இருக்கிறது இந்த மீன். நோய் பிடிச்ச மீன் மாதிரி போற தாற்பரி. பேல் ஸ்கேல்னு அழகா நேம் வச்சிருக்காங்க. அதை பார்த்து நோய் பிடிச்ச மீன் சொல்றாங்க. அப்புறமா பக்கத்துல இங்க பாருங்க வராண்டா இருக்கு. நிறைய பேர்லாம் எழுதி ஒட்டி இருக்கு. நமக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதோட நேம் வந்து கிஸ்ஸிங் கௌராமி. நான் சும்மா சொல்லலாம், சீரியஸா இதோட நேம் வந்து கிஸ்ஸிங் கௌராமி. கிஸ்ஸிங் கௌராமி. இந்த மீனுக்கு எதுக்கு கிஸ்ஸிங் கௌராமி நேம் வச்சிருக்காங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உலகத்திலே வாட்டி கிஸ்ஸிங் கௌராமி பாத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த கிஸ்ஸிங் கௌராமின்னு ஒண்ணு உண்டுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கொத்தனார் பிஸ்கெட் சோப் எல்லாம் இருக்கு கைஸ். இங்க பாருங்க, தூத்துக்குடி கொத்தனாருக்கு பிஸ்கெட். இவரோட பிஸ்கெட் அது. அவரை தான் அவன் தூத்துக்குடி கொத்தனாருன்னு சொல்றான். யாருன்னு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்கேயும் நம்ம ஃபிஷ் செலக்ட் பண்ணியாச்சு. அங்க பார்சல் அந்த சைட் போட்டுருக்காங்க. போட்டு முடிச்சதும் இங்க இருந்து வாங்கிட்டு நம்ம அடுத்த அக்வாரியம் ஷாப் போலாம். அப்படியே மேக்ஸிமம் 2 ஷாப் தான். லாஸ்ட் சொன்னேன்ல, ஒரு ஷாப்புக்கு போறோம். லாஸ்ட் ஒருத்தர் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, பாடி பில்டர் தான். அவர் ஷாப்புக்கும் போகணும். அவர் ஷாப் எப்படி வச்சிருக்காருன்னு தெரியல. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம் கைஸ். இதுதான் 4th அக்வாரியம் நம்ம இன்னைக்கு போறது. வந்த உடனே வாசல்ல இங்க பாருங்க 2 பெரிய சைஸ் ஜோடி இல்ல பாரு. நம்ம சுப்பிரமணி சுபாசினி மாதிரி இங்கேயும் வந்து 2 ஜெயிண்ட் கௌராமி வளர்த்துட்டு இருக்காரு. இதுக்கு பேர் வச்சாங்களான்னு தெரியல. பேரு அவங்க வச்சிருப்பாங்க.
அவங்க வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. ஓ கைஸ் அப்புறம் இங்கேயும் ஃபுல்லாவே இங்க பாரு கைஸ் லாஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க பாருங்க பெரிய சைஸ் ஆஸ்கர். இது எவ்வளவு ஆஸ்கர்? ஜோடி வந்து 1400. கைஸ் இது ஜோடி 1400 rupees. நம்ம பட்ஜெட்டுக்கு இது செட்டே ஆகாது. எல்லாம் மினியேச்சர் மாதிரி இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க மண்டவிங்கி குட்டி. இது கொஞ்சம் பேட்டர்ன் அதிகமா இருக்கு தெரியுதா உடம்பெல்லாம். நண்பர்களே இந்த அக்வாரியம்ல ஒரு ரேரான ஃபிஷ் இருக்கு தெரியுதா? இங்க பாருங்க இங்க பாருங்க கை கொடுத்தவன வராம பாருங்க. இது கூட்டமா வரானுங்க தெரியுதா? நீ வாங்கடா தம்பிங்களா. வாவ் நம்மட்ட கபிலா. இதுக்கு பேர் வந்து கரீம்பாய், கரீம் மீனோ. அது ரொம்பவே ரேரான மீன். எப்படி தெரியுமா? உப்பு தண்ணியிலே வாழுமா கடல தண்ணியிலே? இல்ல ரெண்டு ஒரே தண்ணி தானே. உப்பு தண்ணியிலே வாழும், உப்பு தண்ணியிலே வாழும், ஃப்ரெஷ் வாட்டர்லயே வாழும். இது ஃப்ரெஷ் வாட்டர் உப்பு தண்ணியான்னு தெரியல. உப்பு தண்ணி மாதிரி இருக்கு. அப்படியா? அது இப்பதான் வாங்கிருமா? ஏன்னா ரெண்டு தண்ணிலயும் வாழுதா, அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த கரீம்பாயை நான் ஏதோ குளத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. சால்ட் வாட்டர் அக்வேரியம் வேற செட் பண்ண போறோம். ஆனா இந்த கடையில இது சால்ட் வாட்டர் செட்டப் மாதிரி இல்ல. ஆனா தண்ணி லைட்டா உப்பா தான் இருக்கு. எப்படின்னு தெரியல. நம்ம கடைக்காரர்கிட்ட போக முன்னாடி கேட்டு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போகலாம். சரி கிளம்பும். இப்போ இனி நம்ம ஸ்ட்ரைட்டா கிளம்பி இங்க இருந்து ஒரு ஃபிஷ், இங்க இருந்து நம்ம ஒரு ஃபிஷ் தாங்க வாங்க போறோம். ஒரு பேர் ஃபிஷ் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம பாடி பில்டர் கடைக்கு போக போறோம். கைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாடி பில்டர் கடையை காட்டுங்கன்னு. நானே இப்போ தான் 2வது வாட்டி போறேன் ஒரு கடைக்கு. நம்ம பாடி பில்டர் கடையை பார்த்து சத்தியமா நீங்க ஷாக்காக போறீங்க. ஏன்னா நம்ம மறைநாட்டு போறோம் தானே எடுத்து வரோம். தெரியல அது நம்ம சர்ப்ரைஸ். ஓகே மரைன் வேர்ல்ட் இருக்குல்ல, மரைன் வேர்ல்டை விட பிரம்மாண்டமான ஒரு அக்வாரியம் நம்ம பாடி பில்டர். அப்படின்னா நீங்க என்ன ஃபிஷ் கேட்டாலும் கிடைக்கும். ஆமா இப்போ நம்ம வாங்கிட்டு பாடி பில்டர் கடைக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்றேங்க. நண்பர்களே ஒரு வழியா கடின உழைப்புக்கு அப்புறம் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ நான் சாயந்தரம் 3 ஆகுது. டைம் கட்டி கார்ல 3 புரியுதா? எப்படி இருக்கீங்க ப்ரோ? என்னதான் என்னது பாருங்க என்ன இருக்குது நம்ம பாடி பில்டரோட மரைன் வேர்ல்ட் தெரியுதா எப்படி இருக்குன்னு காமிங்க. என்னென்ன இருக்குன்னு இங்க பாருங்க. ரெட்டைல், கேட்ஃபிஷ், ஷார்க், பாக்கு என்கிற பிரானா எல்லாம் நம்ம வீடியோல வளர்த்தோம். சரியான வெயிட். இப்ப என்னென்ன மீன் இருக்குன்னு வரிசையா பார்க்க போறீங்க சரியா? ஒன்னொன்னா எவ்வளவு கவர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க கைஸ். அப்படியே எவ்வளவு ஃபிஷஸ் அப்படின்னு மொத்தமா பைய சேஃபா தெரியாத நண்பர்களே மொத்தமா இவ்வளவு ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம். இல்ல நம்ம பாடி பில்டர் கடையை வந்துக்கிட்டு வந்திருக்கோம். கைஸ் ஃபர்ஸ்ட் அக்வாரியம் போனோம்ல, அங்க என்ன வாங்கணும்? அங்க இருந்து நம்ம இதை தான் வாங்கிட்டு வந்தோம் தெரியுதா? மண்டை வீங்கி. இந்த மண்டை வீங்கியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 மண்டை வீங்கி உண்டு. 2 உண்டா? இன்னொன்னு இந்த இருக்கு தெரியுதா நண்பர்களே? இது ஃபர்ஸ்ட் ஷாப்ல இருந்து வாங்கின மண்டவிங். ஃபர்ஸ்ட் ஷாப்ல இருந்து ஃபுல்லா மண்டவிங் வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா செகண்ட் ஷாப் அங்க என்ன வாங்கணும்? ஏஞ்சல். அந்த கலர் ஃபுல்லா பெருசா இருந்துல்ல அந்த ஏஞ்சல் செமையா இருக்கு. இந்த ஏஞ்சல் தான் செமையா இருக்கு தெரியுதா கைஸ்? அது அங்கதான் வாங்கணும், இது வாங்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸ். இது பெருசு. சின்ன சைஸ்ங்க. சின்ன சைஸ் என்ன இருக்கு? அதான் காட்டிட்டு இருக்கேன். இங்க பாருங்க அடுத்தது பெருசு. அங்க பல்கா வாங்கிட்டு வந்தோம்ல நிறைய பீஸ் ஒரே அடியா ஒரு 4 பார்சல் கையில வச்சிருந்தேன். 4 பாருங்க சூப்பரா இருக்கு பாத்தியா? ஏஞ்சல் செமையா இருக்கு. அப்புறமா இங்க பாருங்க அடுத்த ஏஞ்சல். அப்படி ஒரு 4 பேர் ஏஞ்சல்ஸ் இருக்கு. 4 பேர்ல 4 பீஸ் ஏஞ்சல் இருக்கு. அப்புறமா கபிஷ் ஆசைப்பட்ட மாதிரி நம்மளால அந்த 2500 ரூபாய் கோயை வாங்க முடியலனாலும் நம்மளால முடிஞ்ச இந்த கோயை வாங்கிட்டு வந்திருக்கோம் கைஸ். தெரியுதா? இது எவ்வளவு இது பிரைஸ் ஞாபகம் இல்லையே தெரியல கைஸ். இந்த கோயை வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. நானே ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த கோயை தான் வாங்கி வளர்த்தேன். செமையா இருக்கு. இந்த இவ்வளவு பெருசா வளர்த்தேன் கைஸ். அப்புறமா 3வது ஷாப் போனோம்ல அங்க இந்த 2 வாங்கணும். 4 மொத்தமா 4 மீன். ஃபர்ஸ்ட் வந்து கௌராமி, நார்மல் கௌராமி. அப்புறமா இது ஒரண்டா கோல்டு. அப்புறமா லாஸ்ட் அக்வாரியம் ஷாப் இருக்குல்ல அங்க இருந்து நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம் கைஸ். சப்ரி மீன். என்ன இது நேம்? சாரி சப்ரி இல்ல, கரீம்பாய் ஃபிஷ். எப்படி இருக்கு கைஸ்? வாட் அ கியூட் ஃபிஷ் யூனோ. செமையா இருக்கு. இது வந்து கடல் தண்ணிலே வாழும், ஃப்ரெஷ் வாட்டர்லயும் வாழும். அப்படிப்பட்ட மீன். சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த மீன் என்ன பண்ண போறோம் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்க போறோம். இப்பவே பாருங்க இங்க பாருங்க சுத்தி ஃபுல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்ப யாருமே இல்ல, நில்லு வெயிட் பண்ணி ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் கூட பண்ணாதனா இந்த ஜெனிஸ் ப்ரோய்க்கு சேனல் ஓகே. நான் ஜெனிஸ் ஸ்கிரிப்ட் சூப்பர்ல. நான் சத்தியமா எதுவுமே பேச சொல்லி கொடுக்கல. அவனே தான் வந்து நான் ஏதாவது சொல்லி தந்தேன் அவனுக்கு பேசுறதுக்கு. அவனே தான் பேசிட்டு இருக்கான். நண்பர்களே நான் சொன்ன மாதிரியே கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அன்சைட் நிக்கிறாங்க. யார் பெரிய சப்ஸ்கிரைபர்? இவனா கைஸ்? அடுத்த சப்ஸ்கிரைபர் வேற யாரு சப்ஸ்கிரைபர்? இங்க பாருங்க இங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஹாய் ஹவ் ஆர் யூ? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? எப்படி நல்லா இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கு கைஸ். சொன்னல அந்த பிசினஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொடுக்க போறோம். ஆனா இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் எப்படி கொடுக்குறேன்னு தெரியல. ஒரு பேக்கெட்ல 2 இருக்கு. தந்தா பிரிச்சு எடுத்துட்டு போறீங்களா? எப்படி பிரிப்பீங்க? ஒரு ஜோடி ப்ரோ ரொட்டேட் ப்ரோ. ஹாய்
தங்கமணி எப்படி ப்ரோ கிடக்கு? தங்கமணி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. ப்ரோ அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் தொட்டு பாக்குறீங்களா? மின்னல் வீரனும் சூப்பரா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சத்தியமா முடியல, சரியான கூட்டம். பாடி பில்டர் கடையில இடம் இல்ல, சத்தியமா உள்ள மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்க. சரி போங்க, வெளியே ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பார்த்து. ஓகே கண்டிப்பா தரேன். கொஞ்சம் வழி நான் வரேன், கீழே வரேன். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துடலாம் நினைக்கிறேன். ஆனா ஆளுக்கு ஒரு மீன் ஷேர் பண்ணி பிரிச்சு எடுத்துருங்க, நீங்களே பிரிச்சு எடுத்துருங்க. தரேன், நான் தர கூடாது. ஓகே ஓகே கைஸ் இங்க பாருங்க, ஃபுல்லா கடைசியில காட்டுங்கடு. சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்க. அதனாலதான் இங்க பாருங்க ஃபுல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கவே முடியல. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்கி தரேன். சரியா? தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ. சரி ஓகே பாப்போம், போயிட்டு வாங்க, பார்த்து போங்க வீட்டுக்கு. ஓகே பை. சாரி எதுவும் கொடுக்கல. பை கிடைச்சா? ஓகே பேக்ல போட்டுருக்கியோ? சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க. பை கைஸ். ஒரு வழியா கிவ் அவே எல்லாம் முடிஞ்சு. கிவ்அவேனே பிளான் பண்ணல, திடீர்னு வந்த பிளான் என்னன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போறமே, அதுக்கு பதிலாக பாடி பில்டர் கடை கொண்டு வரலாம், பாடி பில்டர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்தா, அடுத்தது இங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடையை ஜோலியை முடிச்சு 10,000 செலவு இதெல்லாம் உடஞ்சி. ஆமா நிறைய பேர் திடீர்னு எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் போட்டு போயிருக்காங்க. ஒரு லஞ்ச் பேக் போட்டு போயிருக்காங்க. அப்படி நினைத்தது மாதிரி நடக்குனாலும் எதோ நடந்து சந்தோஷமா முடிஞ்சிருச்சு கைஸ். பாடி பில்டர் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, மறக்காம அவருக்கு சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை.